Hi friends, welcome to Mini Kitchen. இன்னைக்கு வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிட்டு notification bell icon-ஐ கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு டேஸ்டியான ஹெல்தியான அடை தோசை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். அடை தோசைக்கு வந்து நான் 2 கிளாஸ் இட்லி அரிசி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வைக்கணும். அதுக்காக மொத்தமா நம்ம கலந்துட்டு ஊற வைக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு நான் கடலை பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். 1 கிளாஸ் அளவுக்கு துவரம் பருப்பையும் நம்ம இதோட சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு உளுந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ 3 காஞ்ச மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல்லு பூண்டு நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இதோட கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் நம்ம ஆட் பண்ணி நல்லா இதை கலந்து விட்டுட்டு இதை கழுவிட்டு 4 மணி நேரம் நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடை தோசைக்கு சூப்பர் காம்பினேஷனான மிக்ஸ்டு வெஜிடபிள் அவியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் கடாய் அடுப்பில் வச்சுட்டேன். அதில் ஒரு டீஸ்பூன் ஆயில் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எவ்வளவு தேவையோ. இதில் உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து கேரட் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதோட கூட நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட கூட நான் ஒரு முருங்கைக்காயை இந்த மாதிரி துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கிளாஸ் அளவுக்கு வெள்ளரிக்காவை நான் ஆட் பண்ணிக்கிறேன், அதாவது குக்கும்பர். அப்புறமா நான் இதோட வாழைக்காய் துண்டுகளை நான் இதோட கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட ஒரு 4-5 கத்திரிக்காவை நீட்டமாக நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ் அளவுக்கு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுட்டு அந்த எண்ணெயில் லைட்டாக இது வேகிற மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக இதோட உப்பு சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். இதை உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து என்ன வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணி இந்த மாதிரி அவியல் நீங்கள் ஹெல்த்தியான அவியல் செஞ்சு அடைக்கு நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். எவ்வளோ தண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குழைய வேகக்கூடாது, மீடியம் சைஸ்க்கு வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அவியலுக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1/4 மூடி தேங்காவை சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோட கூட 2 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணி இதை நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க, மையாக அரைக்கக்கூடாது. இப்போ நம்ம அரைச்சதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், காய்கறி நல்லா வெந்திருக்கு, ஆனால் குழையில பாருங்கள், எல்லாம் தனித்தனியாக ஒட்டாமல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு வரும்போது இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதோட நம்ம கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ஒவ்வொரு காய்கறியும் நம்ம எடுத்து தனித்தனியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், நல்லா குழையக்கூடாது. குழஞ்சிருச்சுன்னா அதோட டேஸ்ட்டே நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால் இந்த மாதிரி தனித்தனியாக தெரிகிற மாதிரி நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றி வேக வைக்காமல் மீடியமாக தண்ணி ஊற்றி நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இப்போ இதோட கூட நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இது நான் எதுக்காக ஆட் பண்ணிக்கிறேன்னா லைட்டாக புளிப்பு டேஸ்ட் வரணுங்கிறதுக்காக. உங்கள்கிட்ட மாங்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இந்த வெஜிடபிள்ஸோட மாங்காய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம கருவேப்பிலை இலைகளை தூவிக்கலாம். அதோட கூட கொஞ்சமாக நம்ம தேங்காய் எண்ணெயை சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடை தோசைக்கான மிக்ஸ் வந்து நல்ல தண்ணியில் ஊறி அரைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் எனக்கு மிக்சியில் தான் அரைச்சி காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதிகமாக போடுறதா இருந்தால் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். நான் வந்து ஜீரகத்தை ஃபஸ்ட்டே போடல, ஏன்னா கழுவும் போது ஜீரகம் வந்து தண்ணியில் அதிகமாக போயிடும். அதனால் நம்ம கடைசியாக போட்டுக்கலாம். இப்போ இருக்கிறத நல்லா கொரன்னு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி நல்லா திக்காக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதோட கூட நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் கூட நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஜீரகம் போடல, இப்போ தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா கலந்துட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குதுன்னு. சில பேர் அடை வந்து ரொம்ப மெலிசாக சாப்பிட்றது பிடிக்கும், சில பேருக்கு ரொம்ப திக்காக சாப்பிட்றது பிடிக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் மாவை திக்காக வச்சுருந்தீங்கன்னா மெலிசாவும் நம்ம ஊற்றிக்கலாம், திக்காகவும் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் ஒரு இரும்பு தோசைக்கல்ல தான் செய்ய போகிறேன். இரும்பு தோசைக்கல்ல ஒரு வெங்காயத்தை வச்சு இதை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க.
இப்போ நம்ம அடை மாவு இதில் ஊற்றி நல்லா மெலிசாக சுற்றிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு மெலிசாக வருதுன்னு. இதில் நீங்கள் நல்லா தேங்காய் எண்ணெய் ஊற்றி இதை நல்லா முறுவலாக சுட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட இதில் வந்து கொஞ்சமாக ஆனியன், கொஞ்சமாக கறிவேப்பிலை நான் போட்டுக்க போகிறேன். மேலே நான் ஆட் பண்ணிக்கிறேன். கலந்துட்டோன்னா இந்த அளவுக்கு நம்ம முறுவலாக சுட முடியாது, கொஞ்சம் திக்காக தான் வரும். அதனால் நான் மேலே இதை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே இதை மாற்றி போட்டுடுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அடை தோசை எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு, நல்ல முறுவலாகவும் இருக்குது. இதோட கூட நீங்கள் அவியலை சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஹெல்தி, குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்த்தியானது. இதை வீட்டை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.